எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வீட்லயே சிம்பிளா செஞ்ச ஒரு வால் ஆர்ட் பத்தி தான் நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பண்ண போற டிசைனை முதல்ல இந்த மாதிரி நோட்புக்ல வரைஞ்சிட்டேன். அதை இந்த சைடு செவத்துல தான் நான் பண்ண போறேன். அவ்வளோ பெரிய காம்பஸ்க்கு நம்ம எங்க போறது, அதனால பென்சில் கூட இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி அதை நான் காம்பஸா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு குட்டி குட்டி ஆர்ச்சஸா போட ஆரம்பிச்சாச்சு. நான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டும் கிடையாது, ரொம்ப நல்லா வரைகிற ஆளும் கிடையாது, சுமாராக கூட எனக்கு பெருசாக வரைய வராது. ஆனால் இது ஒரு ட்ரை தான், எதுக்கும் ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான். நான் வரைஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. கயிறு வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு டிசைன் கொஞ்சம் நல்லா வந்தது. என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா செவத்துல வரைஞ்சிட்டு இருக்கிறாளே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவர் ரொம்ப காலியா ஏதோ குறைஞ்ச மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பட்டுது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேராக கடைக்கு போய் 5 பெயிண்ட் டப்பா வாங்கி நானே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அலங்காரம் பண்ண மாதிரியும் ஆச்சு, காசை ரொம்பவே மிச்சம் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. என்ன காசு கூடவே கொஞ்சம் கழுத்து வலியும் இடுப்பு வலியும் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு வலியெல்லாம் சூன்னு பறந்து போயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய டிசைனாக பண்ணலை, ஓரளவுக்கு சின்ன டிசைன் தான் பண்ணேன். ஆனால் இதுவே வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. நம்மளோட வீட்டை நம்மளே இறங்கி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டோட இருக்கிற அட்டாச்மெண்ட் நமக்கு இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். என்னதான் நம்ம ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டினாலுமே நம்ம கையிலேயே இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா டிராயிங் வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எல்லோ கலர்லேருந்தே என்னோட பெயிண்டிங் வேலையை ஆரம்பித்தேன். டிராயிங்க்கு அரை மணி நேரம், பெயிண்டிங்க்கு என்ன ஒரு 2-2.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு நான் கொஞ்சம் தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு கால்வாசி பெயிண்டிங் வேலையை முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது என்னோட டிராயிங். நிறைய கலர்ஸ் வாங்காமல் ஒவ்வொரு கலரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே புதுசாக கலரை நான் கொண்டு வந்தேன். டீப் ரெட் கூட ஒயிட்டை மிக்ஸ் பண்ணும்போது இந்த லைட் பிங்க் கலர் எனக்கு கிடைச்சிது. என்னடா இது பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி போதே அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆனால் எல்லாம் கருப்பன் பார்த்துப்பான். பாதி பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என் டிசைன் இப்படி தான் இருந்தது. இதுவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்களேன். எல்லாம் கருப்பன் பார்த்துப்பான் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த கருப்பன் இவன் தான். இது பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கர். இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி போனது எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். அவுட்லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணும்போது அந்த டிராயிங்கோட லுக்கே மாறி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். நான் எல்லா இடத்துலையுமே பிளாக் கலர் மார்க்கர் வச்சு தான் ஹைலைட் பண்ணேன். பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா வரும். பட் எனக்கு பெயிண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியாக தெரியல, அதனால மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணி டிராயிங்கும் முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக டிராயிங் முடிஞ்சதுக்கு அப்புறமான லுக் இது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக கதவு திறக்கும் போது இப்படி வைப்ரண்ட்டாக அழகாக பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.